தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் கணினியில் உள்ள ஆவணங்கள் காணவில்லை என தகவல் கொடுக்கப்பட்டதும் ஹார்ட் டிஸ்கை திருடிய நபரை நேரில் வந்து பார்த்து ஆய்வு செய்தது போல் நாடகமாடியதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினி ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் இந்த கணினிகளை ஆன் செய்த போது அது சரிவர எந்த விதமான ஆவணங்களை காட்டாததுனால ஹார்ட் டிஸ்கில் திருடிய கோபிநாத் என்ற ஊழியருக்கே போன் செய்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். முதலில் அங்கு ஆய்வு செய்த அவர் ஹார்ட் டிஸ்குகள் இல்லை என்று கூறி தெரிவித்த பின்புதான் அங்கு ஹார்ட் டிஸ்க் இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த அதிகாரிகளிடம் தான் திருடாத போல அவர் நாடகமாடியதும் விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டதான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் கணினி ஹார்ட் டிஸ்க் மற்றும் அதிலிருந்த முக்கிய ஆவணங்கள் மாயமானது குறித்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திருட்டு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்துல உதவி செயற்குள்ளாக இருக்கக்கூடிய மலர்வி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் அவர் மின்வாரியத்தில் உதவி செயற்குள்ளாக பணிபுரிவதாகவும் அலுவலக கணினியில் டி டிரைவ் மற்றும் அதில் கோப்புகள் அனைத்தும் கடந்த மே மாதம் 11ஆம் தேதி சரியாக இயங்கி வந்ததாகவும் இதற்கிடையே வார விடுமுறை முடித்து 18ஆம் தேதி காலை தான் பார்த்தபோது கணினியில் இருந்த டி டிரைவ் மற்றும் அதில் முக்கிய கோப்புகள் அனைத்தும் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து மின்வாரியத்தின் கணினி பராமரிப்பு பிரிவுக்கு வாட்ஸ்அப் மூலம் உடனடியாக புகார் அளிக்கப்பட்டதாகவும் இந்த புகாரின் பேரில் தகவல் தொழில்நுட்ப ஊழியர் கோபிநாத் என்பதுதான் கணினியை ஆய்வு செய்ததாகவும் அப்போது கணினியில் ஹார்ட் டிஸ்க் முற்றிலும் காணாமல் போயிருப்பதை அவர் உறுதி செய்ததாகவும் அலுவலகத்தில் மிக முக்கியமான மற்றும் ரகசிய கோப்புகள் தரவுகளாம் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்ததாகவும் அரசு ஆவணங்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்ததால் உதவி செயற்குழாளர் மலர்விழி இது குறித்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்த அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜூன் 1 முதலில் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஜூன் 2ஆம் தேதி விசாரணை செய்து திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஒப்பந்த ஊழியரான தகவல் தொழில்நுட்ப பிரிவில் கோபிநாத் தான் ஹார்ட் டிஸ்கில் திருடியிருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்து அவரை கைது செய்திருப்பதாகவும் தானே திருடிவிட்டு ஒன்றுமே தெரியாத போல நாடகமாடி இருப்பதும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக டி டிரைவ் என்பது ஹார்ட் டிஸ்கில் இந்த ஆவணங்கள் கோப்புகளை பதிவு செய்வதற்கான பிரிப்பார்கள். டி டிரைவ் இருந்தால் டி டிரைவில தான் இந்த மைக்ரோசாஃப்ட் போன்ற அந்த தொழில்நுட்ப குறித்தான சாஃப்ட்வேர் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டிருந்தால் உள்ளேயே சிஸ்டம் ஆன் ஆகும், ஆனால் உள்ளே சென்று பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த தொழில்நுட்ப ரீதியாக தெரிந்த நபர் கோபிநாத் என்பதனால அவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடைய விசாரணை செய்த போது அவர் சிக்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது, யாரிடம் பணம் பெற்றுக்கொண்டு இவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டார் என்பது குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.